9,000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான உங்கள் கோபுரம் சிப்ஸ். டவுன்லோட் #cash app now. நான் யாரையும் கொலை பண்ணல. பண்ணியா இல்லையான்னு நான் சொல்றேன். என்ன எத்தனை சாரி வச்சிருக்கீங்க? 5 புடவை தான் இருக்கு. எவ்வளவு நேரத்துல கட்டுவீங்க? 10 நிமிஷத்துல. பத்து புடவை போட்டு கல்யாணம் பண்ணணும் ஆசையா இருக்கு. ஆமா, திருக்குறள் சொல்லாமா? நன்றி மழப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மழப்பது நன்று. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன தமிழ்நாட்டுல? எனக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஆமா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கையில சாப்பிடுவாங்கல்ல, அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்படி வாயில வரும்போது எதுவுமே இல்ல இங்க. எனக்கு கார்த்திக், ஹன்சிகா ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் தூங்கும் போது கனவுகள் இருக்குல்ல, கனவுகள்ல டெய்லி இந்தியா அந்த தமிழ் பத்தி வரும். அந்த சென்னையில படிக்கல அந்த கனவுகள், அப்புறம் சாப்பிட கனவுகள் நிறைய பார்த்திருக்கேன். அப்புறம் இப்படி எந்திரிச்சு போது கண் இருந்து ஏதோ வருது தண்ணி. ஆமா, அவ்வளவு ரொம்ப மிஸ் பண்ணிருக்கேன். அழகு அழகு எதுவும் அழகு, அம்பின் விழியில் எல்லாம் அழகு, மழை மட்டுமா அழகு, சுனுவேல் கூட ஒரு அழகு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. அவங்கள பத்தி நான் சொல்றதை விட அவங்களே சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேம் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு மயுகா. நான் 2018 இருந்து 2020 இந்தியா தமிழ்நாட்டுல படிச்சேன். எனக்கு தமிழ் கலாச்சாரம், சாப்பாடு எல்லாமே பிடிக்கும். ஸோ தமிழை காதலிக்கக்கூடிய ஒரு ஜப்பானிய பெண் அப்படின்னு சொல்லலாமா மயூகா உங்களை? ஆமா. சூப்பர். ஏன் உங்களுக்கு தமிழ் இவ்ளோ பிடிக்கும்? முதல்ல அது சொல்லுங்களேன். நான் யூஜி அண்டர் கிராஜுவேஷன் ஜப்பான்ல படிச்சேன். அது என்ன படிச்சேன்னா ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜி உலகத்துல நிறைய கலாச்சாரம், சமூகம் இருக்குல்ல, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி படிப்பு தான். அதை நான் படிச்சேன். செகண்ட் இயர் படிக்கும்போது ஃபீல்டு ஒர்க் இருந்துச்சு. அது இந்தியா தமிழ்நாடுக்கு போய் அது நிறைய பிரச்சனை இருக்கு, சொசைட்டி பிரச்சனை, அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணணும். அந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க் இருந்துச்சு. அதனால நான் அப்போ முதல் தடவை இந்தியாவுக்கு போனேன். அங்கே போனப்போ எனக்கு ஆச்சரியமா படுத்துட்டேன். ரொம்ப ஷோக் ஆயிட்டேன். ஏன்னா ஜப்பானுக்கு இந்தியாவுக்கு நிறைய வித்தியாசமா இருந்துச்சு. மொழிக்கு வித்தியாசம், சாப்பாடு, துணி எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதனால எனக்கு ரொம்ப ஷோக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த நாட்டு பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி ஆசை வந்துருச்சு. அப்புறம் என்னோட ப்ரொஃபஸர், யூஜி ப்ரொஃபஸர் லோயோலா காலேஜ் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. லோயோலா காலேஜ் சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல நிறைய ஃபீல்டு ஒர்க் இருக்கு. அதனால அந்த மக்களுக்கு போய் என்னோட கண்கள்ல நல்லா விஷயம் பார்க்க முடியும். அதனால நான் லோயோலா காலேஜ்க்கு போனோம் நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லயோலால 2 வருஷத்துக்கு படிச்சு எனக்கு நிறைய விஷயம் படிச்சு சாப்பாடு, கலாச்சாரம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர். நீங்க முதல்ல லோயோலா காலேஜ்ல படிக்கணும், சென்னை வரணும், தமிழ் கல்ச்சரை படிக்கணும் அப்படின்னு தோணும்போது இங்க இறங்கின அந்த ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்தது? என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் கேட்டீங்க? ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டே முதல் தடவை சென்னைக்கு வரும்போது எல்லாமே புதுசுதான். எங்க போனாலும் எதுவுமே தெரியல. அதனால கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்
நிறைய சப்போர்ட் பண்ணி குடுத்தாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கி அது பழகிடுச்சு. ஃபர்ஸ்ட் எந்த வார்த்தை கத்துக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் வேர்ட் தமிழ்ல கத்துக்கும்போது என்ன வார்த்தைகள் கத்துக்கிட்டீங்க? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்கவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் பேட் வேர்ட்ஸ் தான் சொல்லி கொடுப்பாங்க. நீங்க எது கத்துக்கிட்டீங்க முதல்ல? ஆமா, நிறைய பேட் வேர்ட்ஸும் கேட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை கத்துக்கிட்ட வேர்டு வந்து சாப்பிட்டியா? அதான். சாப்பிட்டியா? எடுத்தோன்னே நம்ம வந்து சாப்பாடுல தான் ஸ்டார்ட் பண்றோம்ல. ஆமா. அந்த மாதிரி கலாச்சாரம் ஜப்பான்ல இல்ல. அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சு. நம்ம நிறைய நீங்க வந்து கலாச்சாரம் கலாச்சாரம் பேசுறீங்க. அப்படி என்ன மாதிரி வித்தியாசம் பார்த்தீங்க? நம்ம தமிழ் கலாச்சாரத்துல எது வித்தியாசமா இருந்தது? எது உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது? அதுக்கும் சாப்பாடு தான். எல்லாருக்கும் உட்கார்ந்து இப்படி பேசி சாப்பிடுவாங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா. அந்த மாதிரி ஜப்பான்ல இப்ப இல்ல அவ்வளோ. ரொம்ப தனியா எல்லாருக்கும் தனியா உட்கார்ந்து யாருக்கு பேசி சாப்பாடு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? இது ஃபோனுக்கு பேசி சாப்பிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப ஐசோலேட்டா இருக்காங்க. ஆனா தமிழ்ல அப்படி இல்ல. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவாங்க. ஆனா அப்புறம் சாப்பாடு பத்தி ரொம்ப நெறையா தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த ரசம்ல என்ன போட்டிருக்கு, அது ரொம்ப உணவுல நல்லா இருக்கு. அந்த மாதிரி நல்லா சொல்லிக் குடுக்குறாங்க. அதுதான் ரொம்ப அருமையா இருக்கு. சூப்பர். உங்களுக்கு ரொம்ப புடிச்ச சாப்பாடு என்ன தமிழ்நாட்டுல? எனக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். மட்டன் பிரியாணி சமைப்பீங்களா? இல்ல நான் ட்ரை பண்ணேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு சேர்ந்து. கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் மசாலா தோசை ரொம்ப பிடிக்கும். மசாலா தோசை ரொம்ப பிடிக்கும். இந்த சாதம், சாம்பார் நம்ம மீல்ஸ் சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் சாப்பிடுவீங்களா? ஆமா. அதுவும் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. இப்போ ஜப்பான்ல இருந்து நீங்க ஒரு மாதிரி ஃபுட் சாப்பிடுவீங்க. நம்ம தமிழ்ல இருக்கிற சாப்பாடு ஒரு மாதிரி இருக்கும். 2த்துக்கும் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சா? முதல்ல நீங்க வரும்போது கஷ்டப்பட்டீங்களா? இங்க இருக்கிற சாப்பாட்டுக்கு பழகுறதுக்கு? ஆமா. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கையில சாப்பிடுவாங்கல்ல, அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்படி வாயில வரும்போது எதுவுமே இல்ல இங்க. அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு பழகிடுச்சு. ஆமா. அப்புறம் நான் இப்போ ஜப்பான்ல நெறையா சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்கே போகும்போது கண்டிப்பா கையில சாப்பிடுவேன். கையில சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. அதே மாதிரி இப்போ ஃபுட்டு பத்தி பேசினோம். நம்ம தமிழ் கலாச்சாரத்துல வந்து உடை, அதாவது ட்ரெஸ்ஸு அதுவுமே வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கும்ல. நீங்க ஜப்பான்ல இருந்து இங்க வந்து அதெல்லாம் பண்ணும்போது, நீங்களுமே நிறைய சாரி எல்லாம் கட்டி நாங்க பார்த்தோமே. ஆமா. புடவை ரொம்ப அழகா இருக்கு. அதனால அடிக்கடிக்கு போட்டிருக்கேன். என்ன எத்தனை சாரி வச்சிருக்கீங்க? 5 புடவை தான் இருக்கு. 5 புடவை இருக்கு. ஆனா புடவை கட்டுறது வந்து இப்ப நிறைய பெண்களுக்கே தெரியாத ஒரு விஷயம். அது ஒரு டாஸ்க் மாரி ஆயிடுச்சு. நீங்க எப்படி புடவை கட்ட கத்துக்கிட்டீங்க? என்னோட ஃப்ரெண்டு சொல்லிக் குடுத்தாங்க. அது ஃபர்ஸ்ட் நீங்க கட்டி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு முதல்ல? முதல்ல கஷ்டப்பட்டு இப்படி போட்டேன். ஆமா. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணி குடுத்தாங்க. இப்போ ஈஸியா புடவை கட்ட முடியும். இப்போ ஈஸியா கட்டிடுவீங்க. எவ்வளவு நேரத்துல கட்டுவீங்க? 10 நிமிஷத்துல. 10 நிமிஷத்துல டக்கு டக்குன்னு கட்டிடுவீங்க. சூப்பர். இங்க சென்னையில படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வெளியே போயிருக்கீங்களா? படம்லாம் பார்த்திருக்கீங்களா? தமிழ் படம்லாம்? ஆமா. நிறைய பார்த்தேன். என்ன படம்லாம் பார்த்தீங்க? ஞாபகம் இருக்கா? ஆமா. நான் சென்னையில இருக்கும்போது தியேட்டர்ல இமைக்கனொலிகள் அப்புறம் கடைக்குட்டி சிங்கம் பார்த்தேன். அது நயன்தாரா ரொம்ப படம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ, ஹீரோயின் யாராவது இருக்காங்களா தமிழ் இண்டஸ்ட்ரியில? எனக்கு கார்த்திக், ஹன்சிகா ரொம்ப பிடிக்கும். சூப்பர். இப்போ வந்து நீங்க சென்னையில இருந்து ஜப்பான் போயிட்டீங்க இல்லையா? அப்போ ஜப்பான்ல போயிட்டு தமிழ் பேச முடிஞ்சுதா? இல்ல மிஸ் பண்ணீங்களா தமிழ? ரொம்ப மிஸ் பண்றேன். நான் தூங்கும்போது கனவுகள் இருக்குல்ல, கனவுகள்ல டெய்லி இந்தியா அந்த தமிழ் பத்தி வரும். அந்த சென்னையில படிக்கிற அந்த கனவுகள், அப்புறம் சாப்பிட கனவுகள். நெறைய பார்த்துருக்கேன். அப்புறம் இப்படி எந்திரிச்சு போது
கண் இருந்து ஏதோ வருது தண்ணி. ஆமா. ஐயோ, அவளும் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப மிஸ் பண்றீங்களா தமிழ? ஆமா. ஆனா நீங்க வந்து ரொம்ப தமிழ்ல வந்து நிறைய பேசுவீங்க. இந்த நம்ம ஐயோ திருக்குறள்லாம் சொல்லுவீங்கன்னு கேள்விப்பட்டோமே. ஆமா, திருக்குறள் நான் சொல்லாமா? ஆ நன்றி மறப்பது நன்றன்று. நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இதுக்கு விளக்கம்லாம் சொல்லுவீங்களா? இதோட அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நமக்கு யாராவது உதவி செஞ்சா அது மறக்க வைக்கூடாது. ஆனா, நமக்கு யாராவது கெட்டது செஞ்சா அது உடனே மறக்கணும். சூப்பர். இது திருக்குறள் வந்து நமக்கு எனக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் வரும். பட் ரொம்ப கியூட்டா சொன்னீங்க. உங்க தமிழ் வந்து ரொம்ப அழகா இருக்கு. இது கேட்கறதுக்கு. ம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எல்லாம் தமிழ் என்ன மொழி ரொம்ப சொல்லுவாங்க? பிடிக்கும்னால சீக்கிரமா கத்துக்கிட்டேன். சீக்கிரமா கத்துக்கிட்டீங்களா? ஆமா. இப்போ தமிழுக்கும், ஜப்பானிய மொழிக்கும் ஏதாவது இந்த 2 வார்த்தை ஒரே மாதிரி இருக்கும். இதோட மீனிங் அந்த மாரி ஏதாவது சிமிலாரிட்டீஸ் இருக்கா? ஆமா இருக்கு. அந்த புரொனன்சியேஷனுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எல்லாமே இல்ல. ஆனா சில வேர்ட்ஸ் இருக்கு. இங்க சென்னையில இருக்கும்போது, உங்கள பார்த்தா ஃபாரின் பொண்ணு மாரி தெரியுது. அப்போ உனக்கு தமிழ் தெரியாது அப்படின்ற மாரி பேசியிருப்பாங்க. ஆனா நீங்க அவங்க கிட்ட தமிழ்ல பேசி அவங்கள ஷாக் பண்ணியிருக்கீங்களா? ஆமா. அதனால நான் ஓட்டோ யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷ்ல பேசுவேன். அப்புறம் அந்த வெளிய இருந்து வந்த பொண்ணுங்கவா அந்த மாதிரி யோசிச்சிருக்காங்கன்னாங்க. ஆனா நான் ஆ. அ உடனே அது தமிழ்ல நான் பேசினேன். அதுக்கப்புறம் தமிழ்ல பேசினேன். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஆச்சரியமா பட்டுட்டேன். "ஐயய்யோ! உங்களுக்கு தமிழ் தெரியுமா?" அப்படின்னு. ஸோ மயூகா, நீங்க சென்னை, தமிழ் இவ்ளோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு பிடிக்கும், புடவை பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். ஆனா நம்ம தமிழ்நாட்டு பசங்கள பத்தி நீங்க சொல்லவே இல்லையே! ஓ! தமிழ்நாட்டு பசங்கவா? ஆ ஆமாமா. அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. அப்படிதானே ஏதோ எங்களுக்கு தெரியும். உங்களோட காதல் கதை லவ் பண்ணீங்க இங்க தானே தமிழ் பையனா? ஆ அதுக்கு இல்ல ஆக்சுவலா. ஆ. ஆமா. ஆனா இவருக்குமே ரொம்ப நல்ல பையன் தான். இல்ல இங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டோமே! ஆக்சுவலா நான் இந்த மாசம் கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணமே பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்படியா? அந்த இந்திய பசங்க தமிழ் பசங்களுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஆனா ஜப்பான்காரருக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா ஓ அவருக்கு நோ! முதல் தடவ சென்னையில நம்ம பார்த்தேன். ஓ சென்னையில தான் உங்க கணவர பார்த்தீங்களா? ஆமா, சென்னையில முதல் தடவ அவருக்கு பார்த்தேன். ஆ எப்படி நடந்துச்சு? அங்க என்ன நடந்துச்சு? அங்கே நெறைய ஜப்பனீஸ் இருக்கா. அப்புறம் நான் கஷ்டப்பட்டு அவரு வந்து எனக்கு மேல எனக்கு முன்னாடி சென்னையில வொர்க் பண்ணிருக்காங்க. அதனால அவரு நான் கஷ்டப்படுறதுக்கு போது நெறைய சப்போர்ட் பண்ணி குடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயி, அதுக்கப்புறம் அ 1, 2, 3 4 வருஷம் ஆச்சு. அப்புறம் இந்த மாசம்க்கு கல்யாணம் பண்ணியாச்சு. 4 வருஷம் காதல் பண்ணி, இப்ப கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஆமா. அவருக்கும் தமிழ் கலாச்சாரம், சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஜப்பான் ஸ்டைல்ல தான் கல்யாணம் பண்ணீங்களா? இல்ல ஜப்பானுக்கும், தமிழுக்கும் 2மே பண்ணணும்னு ஆசையா இருக்கு. இதுக்கப்புறம் அப்ப தமிழ் முறையில கல்யாணம் பண்ணுவீங்களா இன்னொரு வாட்டி? ஆமா. அடுத்த வருஷம் அ இது கல்யாணம் பார்ட்டிக்காக நான் சென்னைக்கு வருவேன். அப்ப இங்க வந்து கல்யாணம் பண்ணும்போது, இந்த தாலி எல்லாம் போட்டுப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஆசை இருக்கா? ஆமா. புடவைனா சாதாரண புடவை இல்ல. வேறு பட்டு வரம் புடவ. ஆ அது அது போடணும்னு ஆசை இருக்கு. ஓ! பட்டு புடவ போட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கா? ஆமா. பட்டு புடவை போட்டு கல்யாணம் பண்ணணும் ஆசையா இருக்கு. சூப்பர். உங்க ஹஸ்பண்டுக்கு ஓகேவா? தமிழ் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்க? அவருக்கும் ஆசையா இருக்கா? கண்டிப்பா ஓகே தான். அவருக்கும் ரொம்ப பிடிக்கிறனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம பண்ணலாம் அப்படி சொல்லியிருக்காரு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பியூட்டிஃபுல். ரொம்ப கியூட்டான கப்புலா இருக்கீங்க. இப்போ நீங்க ஜப்பான்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மயூகா? நீங்க தமிழ் சொல்லிக் குடுக்குறீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஆமா. நான் ஜப்பனீஸுக்கு
கூட ஜப்பனீஸுக்கு தமிழ் மொழி சொல்லிக் குடுக்குறேன். அதுக்கப்புறம் தமிழ் தமிழ் ஜனங்களுக்கு ஜப்பனீஸ் சொல்லிக் குடுக்குறேன். 2மே பண்ணியிருக்கேன். 2மே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப எனக்கு ஒரு 2 வார்த்தை ஜாப்பனீஸ்ல சொல்லிக் குடுங்களேன் ப்ளீஸ். அரிகாத்தோ. என்னத்தோ? அரிகாத்தோ. அரிகாத்தோ. அரிகாத்தோ வந்து நன்றி. ஓ, அரிகாத்தோ. கரெக்ட்டா? அப்படி குரிஞ்சு சொல்லணும். அரிகாத்தோ. சூப்பர். ஓகே. இது தேங்க் யூ, நன்றி. ஓகே. இப்போ நம்ம ஒருத்தங்க வர்றாங்க, வணக்கம் அப்படின்றது ஜாப்பனீஸ்ல எப்படி சொல்லுவோம்? கொன்னிச்சிவா. கொஞ்சம் பொறுமையா. கொன்னிச்சிவா. கோம்னிச்சுவா அப்படின்னா வணக்கம். ஆமா, வணக்கம்னா கொன்னிச்சிவா. ஓகே. நன்றினா அரிகாத்தோ. அரிகாத்தோ. ஓ, நீங்க சீக்கிரமா கத்துக்கிட்டீங்க. ஆனா நீங்க வந்து ஒரு பாட்டு பாடி எனக்கு வந்து இந்த இன்டர்வியூ முடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கியூட்டா ஏதாவது ஒரு பாட்டு தமிழ்ல பாடுங்க. அழகு அழகு எதுவும் அழகு அம்பின் விழியில் எல்லாம் அழகு மழை மட்டுமா அழகு சுனுவீர் கூட ஒரு அழகு மழை மட்டுமா அழகு விழுமுனை கூட ஒரு அழகு புன்னகவே சிறு பாவைகள் அழகு பாட்டைகள் தேடைகள் மௌனங்கள் அழகு நமாய்க்கு சொந்திட்டு மௌனங்கள் அழகு உண்மை அதுதான் மேயை அழகு கபாதனிசா திரிசா. நன்றி, வணக்கம். சூப்பரா பாடிட்டீங்க மயூகா. அரிகாத்தோ. தேங்க் யூ. ரொம்ப நன்றி. சீக்கிரமா சென்னைக்கு வாங்க, தமிழ் முறைப்படி கல்யாணம் பண்ணுங்க, எங்களையும் கூப்பிடுங்க. கண்டிப்பா, நீங்க கண்டிப்பா வாங்க. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் மயூகா. ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் நீங்க எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் தமிழோட அந்த ஒரு பெருமையை ஜப்பான் வரைக்கும் கொண்டு போயிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம். 9,000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான உங்கள் கோபுரம் சிப்ஸ். டவுன்லோட் #cash app now. பண்ணியா இல்லையான்னு நான் சொல்றேன்.